செயல் திட்டத்தில் இந்த எலெக்ஷனை நாங்கள் தவறவிட்டுள்ளோம். நிறைய செய்யப்பட்டுள்ளது. கேரளா பெருமளவில் மாறியுள்ளது. இத்தனை தூண்டுதல்கள் இருந்த போதிலும் கேரளா தனது மதச்சார்பற்ற கட்டமைப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம். அரசியல் ரீதியாக நாங்கள் UDF-ஐ எதிர்த்து போராடுகிறோம். 3 தளங்களில் இடதுசாரிகள் செயல்பட்டுள்ளனர். பினராயி விஜயனின் முக்கிய சாதனை என்னவென்று என்னிடம் கேட்டால், கேரளாவின் சமூக கேபிட்டலை மேம்படுத்தியதுதான் என்று நான் சொல்வேன். நாங்கள் நிச்சயமா வின் செய்வோம். சரி, எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. தற்போதைய நிலைமை மிகவும் சிக்கலானது. ஏனென்றால் நீங்கள் 2 முறை ஆட்சியில் இருந்தீர்கள், 50 ஆண்டு சாதனையை முறியடித்தீர்கள். ஆனால் மக்களவையிலும் சமீபத்திய உள்ளாட்சி தேர்தல்களிலும் மோசமாக செயல்பட்டீர்கள். இப்போ அந்த மாற்றத்தை எது ஏற்படுத்தும்? நீங்கள் இங்கே வின் பண்ண போகிறீங்க அப்படின்னால் அந்த ட்ரெண்டை நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும். வேறு ஏதேனும் உங்களுக்கு உதவக்கூடிய அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நாங்கள் வின் செய்ய போவதாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக வின் செய்ய போகிறோம். அதனால் முந்தைய தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது இது எப்படி ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது என்று நீங்கள் என்னிடம் கேட்டால், சரி, கேரளாவை பொறுத்தவரை ஒவ்வொரு எலெக்ஷனும் தனித்துவமானது மற்றும் வேறுபட்டது. சரி, அதுதான் என் அனுபவம். நான் பல 10 ஆண்டுகளாக கேரள அரசியலை கவனித்து வருகிறேன். கடந்த மக்களவை எலெக்ஷன் நாங்கள் மிகவும் மோசமாக செய்தோம். கடைசியாக கடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் கூட 2019 மக்களவை தேர்தலில் நாங்கள் படுமோசமாக செய்தோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருந்தது. ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு நாங்கள் ஒரு திகைப்பூட்டும் வெற்றியுடன் மீண்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு சதம். திகைப்பூட்டும் வகையில் 99. அதனால் நான் உணர்கிறேன், கேரளாவில் வெறும் முந்தைய தேர்தல்கள் அல்லது முந்தைய புள்ளி விவரங்களை மட்டும் ஆய்வு செய்வதன் மூலம் அரசியலை நீங்கள் மதிப்பிட முடியாது. விஷயங்கள் மிக வேகமாக மாறுகின்றன. அது மாறுகிறது. மேலும் மக்களின் மனநிலையும் கூட. ஏனென்றால் டெல்லியில் யார் இருக்க வேண்டும், பஞ்சாபில் யார் இருக்க வேண்டும், யார் பஞ்சாயத்து என்பதில் அவர்களுக்கு சில விருப்பங்கள் உள்ளன. சட்டசபையில் யார் இருக்க வேண்டும், அந்த விஷயங்கள் இருக்கின்றன. ஆக நீங்கள் சரியாக சொன்னது போல கேரளாவில் நம்மிடம் இருப்பது படித்த மற்றும் அதிக விழிப்புணர்வுள்ள வாக்காளர்கள். அது இந்த நுணுக்கங்கள் தேர்தல்களில் செல்வாக்கு செலுத்துகின்றன. இந்த முறை உள்ள நுணுக்கங்கள் என்ன? நுணுக்கம் என்னவென்றால், நீங்கள் கடந்த 3-4 நாட்களாக கேரளாவில் இருந்து பல இடங்களுக்கும் சென்று கொண்டிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று நான் உணர்கிறேன். மிகவும் அதிகம் செய்யப்பட்டுள்ளது. கேரளா பெருமளவில் மாறிவிட்டது. இங்கு நிரந்தரமாக வசிக்கும் மக்கள் கூட ஒரு மாற்றம் நிகழ்ந்துள்ளது என்று உணர்கிறார்கள். நான் பார்க்க முடிந்தது. கொல்லத்தில் 2 இளம் பெண்களுடனான உங்கள் உரையாடலை. அது வைரலாகிவிட்டது சொல்லப்போனால். சரிங்களா? நான் அதை பார்த்துருக்கேன். ஆக அந்த வழியில் திடீர்னு அந்த நேரத்தில் திடீரென்று அந்த நேரத்தில் கேரளாவில் நடக்கும் விஷயங்கள் மற்றும் கடந்த 10 ஆண்டுகளாக கேரள அரசியலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து எக்கானமி அவர்களுக்கு எவ்வளவு தெளிவான பார்வை இருக்கிறது என்று பாருங்கள். இது மீண்டும் இடதுசாரிகளை ஆட்சிக்கு கொண்டு வரும் என்று நான் நினைக்கிறேன். அது நம்மை வரலாறாக்கிவிடும். நீங்கள் சொல்றீர்கள், கேரளா நிச்சயமாக எப்போதும் UDF LDF இடையே தான் தேர்ந்தெடுத்துள்ளது மற்றும் கடந்த முறை கோவிட் மற்றும் ஆகிய காரணிகளால் பினராயி விஜயன் மக்களுக்கு ஏறக்குறைய ஒரு மீட்பர் போல செயல்பட்டதாக காணப்பட்டார். அதனால் அது நடந்தது. இந்த பிரைன்ஸ் அந்த அர்த்தத்திலே அப்படி ஒரு அலை இல்லை. மேலும் மூத்த தலைவர்கள் வெளியேறுவதால் இடதுசாரிகளுக்குள்ளும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அந்த அர்த்தத்தில் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஆக கம்யூனிஸ்டின் பார்ட்டி போன்ற பிம்பம் உடைவதும் நீங்கள் எதிர்கொள்ளும் கிளர்ச்சியும். ஏனென்றால் இதை நீங்கள் ஒரு கடுமையான போட்டியாகவும் நினைத்தால் உங்கள் சில கிளர்ச்சி வேட்பாளர்களை UDF ஆதரிக்கப் போகிறது என்ற உண்மை அது எப்படி வெளிப்படப் போகிறது? இல்லை, நான் சொல்வது என்னவென்றால், அவர்கள் இடதுசாரி அரசியலில் அவ்வளவு பெரிய ஆட்கள் இல்லை. 63 வருட அனுபவம் உள்ள ஒருவர் இல்லை. உண்மையில் எல்லோரும் ஓய்வு பெற்றுவிட்டனர். ஆகவே மக்களுக்கு லட்சியங்கள் இருப்பது மிகவும் இயல்பானது. தங்களால் மீண்டும் சாதிக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தலைமையில் தீவிரமாக இருந்த யாரும் மறுபக்கம் தாவவில்லை. மேலும் ஓரிருவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அவர்கள் பார்ட்டியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர், பதவி இறக்கம் செய்யப்பட்டனர். கிளை மட்டத்திற்கு பதவி இறக்கம் செய்யப்பட்டனர். இடது முன்னணியில் இருந்து உண்மையில் சென்றவர்கள் இவர்கள்தான்.
எந்தவொரு முக்கிய தலைவரும் மறுபக்கம் தாவவில்லை. அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். மேலும் பாருங்கள், இது ஒரு தலைவர் அங்கும் இங்கும் செல்வது பற்றிய கேள்வி அல்ல. அப்படியானால் நீங்கள் பாஜகவை பார்த்தால் அந்த தெரிகின்ற முகங்களில் பெரும்பாலானவர்கள் காங்கிரசுடன் மட்டுமே இருந்தனர். பாருங்கள், பற்றி பேசாமல் கேரள அரசியலை பற்றி நீங்கள் விவாதிக்க முடியாது. கருணாகரன் மற்றும் ஆண்டனி, யோசித்து பாருங்கள். அதாவது கருணாகரன் மற்றும் ஆண்டனியின் மகன் பாஜகவில் உள்ள முக்கிய முகங்கள் அதை பற்றி கற்பனை செய்திருக்கலாம். எனவே இடதுசாரிகள் அப்படி ஆகிவிட்டதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் சில தாக்கங்கள் உள்ளன. மேலும் உருவாகியுள்ள தேசியத்தன்மையிலிருந்து கேரளாவை நீங்கள் தனிமைப்படுத்த முடியாது. நாங்கள் இந்த சொல்லப்படும் பேரரசின் ஒரு அங்கம். அதனால் எங்களால் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தடுக்கவோ அல்லது முறியடிக்கவோ முடியும். ஆனால் தாக்கங்கள் எப்போதும் இருக்கும். நான் அதை எப்போதும் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் மறுபக்கத்தை பார்க்க வேண்டும். இந்த எல்லா தூண்டுதல்களுக்கும் மத்தியிலும் கேரளா அதன் மதச்சார்பற்ற கட்டமைப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அது நீங்களும் பாராட்ட வேண்டும். முதல் விடுமுறையாக நீங்கள் அது ஒரு முகம் பார்த்திருக்கிறீர்கள். நீங்கள் அது எப்போதும் சொல்வீங்கன்னா பார்ட்டி தான் முடிவு பண்ணுது, பார்ட்டி தான் இதை செய்கிறது என்று. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் ரொம்ப ஒரு ஜனாதிபதி முறையிலான பார்ட்டி ஆகிவிட்டீங்க போல தெரிகிறது. அதில் முதலமைச்சர் இன்றைய பிரதமரை போல இருக்கிறார். நீங்கள் கேரளா வழியாக சென்றால் அது ஒரு ஜனாதிபதி முறையிலான கேம்பெயின் போல இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்ன மாறிவிட்டது? மேலும் கேரள மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா அல்லது அவர்கள் இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார்களா? பாருங்கள், முதலமைச்சர் தான் கேம்பெயினை வழிநடத்துகிறார் என்று சொல்வதில் எங்களுக்கு எந்த மனக்கவலையும் இல்லை. நாங்கள் அதையெல்லாம் சொன்னோம். மேலும் முன்னரும் கூட எங்களுக்கு பினராயி, நாயனார், EMS, VS போன்ற தலைவர்கள் இருந்தார்கள். அதை வழிநடத்துகின்ற அச்சுதானந்தன். இப்போ விளம்பரம் ரொம்ப அதிகமா தெரியுது உங்களிடம். அதாவது உங்கள் செய்திகளை ஒரு சிறந்த வழியில் ப்ராஜெக்ட் செய்ய ஒரு வழிமுறை இருக்கிறது. தொலைக்காட்சி விளம்பரங்கள், ஜிங்கிள்ஸ், பிறகு அது என்ன வெளிப்புறம், இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. முன்னர் உங்களுக்கு இது போன்ற வசதிகள் இல்லை. அதனால தான் அது இப்பொழுது மிகவும் ஆழமானதாக ஆகிறது. எங்களிடம் அது இல்லை என்பதல்ல. மேலும் எனக்கு எப்பொழுதும் வரும் ஒரு கேள்வி, பாருங்கள், நீங்கள் பினராயி என்ற ஒரு தலைவரின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறீர்களா? அது ஒரு கேள்வி. உங்களுக்கும் அது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பிரதான ஊடகங்கள், செய்தித்தாள்களை பார்த்தால் நாங்கள் எங்கள் அமைப்பு தேர்தல்களை, அதாவது கிளை மட்டம், மாவட்ட மட்டம் முதல் மாநில மட்டம் வரை நடத்துகிறோம் என்பதுதான் முக்கிய கண்ணோட்டமாக இருந்தது. ஒவ்வொரு செய்தித்தாளும் பினராயி விஜயன் வறுத்தெடுக்கப்படுகிறார், விமர்சிக்கப்படுகிறார், அவர் எதிர்கொள்ளப்படுகிறார் என்ற கதைகளை வெளியிட்டன. அதற்கு என்ன ஆனது? அவர் பார்ட்டி அமைப்பாலும் அமைப்பு தேர்தல்களாலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வறுத்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் என்ற ஊடக கண்ணோட்டத்தை நீங்கள் நம்பினால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் உருவாக்கிய கண்ணோட்டத்தை எப்படி மறக்கிறீர்கள்? அவற்றில் ஒன்று தவறாக இருக்க வேண்டும். ஊடகங்களை ஒருபோதும் நம்பாதீர்கள். ஆம், ஊடகங்களை ஒருபோதும் நம்பாதீர்கள். எனவே கண்ணோட்டத்தை ஒருபோதும் நம்பாதீர்கள். சரி, வேறு விஷயத்திற்கு சென்றால், தற்போதைய நிலையில் இஸ்லாமோஃபோபியாவை பரப்புவது மட்டுமே ஒரே நோக்கமாக தோன்றும். காசா போன்ற வலதுசாரி கிறிஸ்தவ அமைப்புகளின் எழுச்சிக்கு என்ன காரணம் என்று நீங்கள் கூறுவீர்கள்? மேலும் அதற்கு வாங்குபவர்களும் ஏற்றுக்கொள்பவர்களும் இருக்கிறார்களா? கேரள அரசியலில் சில தீவிர போக்குகள் உருவாகியுள்ளன என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். பாருங்கள், இது போன்ற போக்குகளின் தாக்கத்திலிருந்து கேரளா மட்டும் தனித்து இருக்க முடியாது. அது பற்றி நாம் ஒரு தெளிவாக இருப்போம். பாருங்கள், இது ஒட்டுமொத்த சர்வதேச உலகத்துடனும் முழுமையாக பிணைக்கப்பட்ட ஒரு சமூகம். சொல்லப்போனால் வேறெங்கேனும் நடக்கும் ஒரு சிறிய விஷயத்திற்கும் கூட கேரள அரசியலில் அதன் தாக்கம் உண்டு. 3.5 மலையாளிகளில் ஒருவர் பயணம் செய்கிறார். அது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இது ஒரு உயர் மொபைல் சமூகம் மற்றும் டிஜிட்டல் பரவல் கிட்டத்தட்ட 100% உள்ளது. தொலைக்காட்சி பரவலை பற்றி நீங்கள் கேட்டால் அது 150ஆக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன். உங்களிடம் அங்கே 2 தொலைக்காட்சி பெட்டிகள் இருக்க வேண்டும். அந்த மொபைல், அந்த தரவு. அதனால் அந்த இணைப்புடன் பரந்த உலகம் மற்றும் தேசிய அரசியலுடன் இணைவதால் நிச்சயமாக இது போன்ற போக்குகள் இங்கேயும் இருக்கும். அது
மேலும் இங்கே ஒரு RSS இருந்தால் அதன் தாக்கம் மறுபக்கத்திலும் இருக்கும். ஆனால் உண்மைக்கு முன்பு இது ஒருபோதும் இப்படி இருந்ததில்லை. நாங்கள் இப்போது இதை அதிகமாக பார்க்குறோம். இந்திய அரசியல் ஒருபோதும் இப்படி இருந்ததில்லை. அரசியல் மாறிட்டது. குறிப்பாக கேரளாவில். உலக அரசி கேரளா மேற்கோள் குறியில் இந்தியா என்று அழைக்கப்படும் பெரிய பேரரசின் ஒரு பகுதியாகும். பல சமயங்களில் டெல்லியில் மக்கள் என்னிடம் பாஜகவிலிருந்து நீங்கள் எப்படி ஒதுங்கியிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். ஆனால் கேரளாவில் மக்கள் என்னிடம் பாஜக எப்படி வளர்ந்து வருகிறது என்று கேட்கிறார்கள். ஆக இதை நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். பாருங்கள், நமது கதையாடல்களில் ஆதிக்க பாத்திரம் வகிக்கும் 4 எம்கள் இருப்பதாக நான் எப்போதும் உணர்கிறேன். 1. நிச்சயமாக பணபலம், குண்டர் பலம், பிறகு ஊடக பலம், பின்னர் நிர்வாகம். நிர்வாகம் என்றால் நிச்சயமாக உங்களிடம் எலெக்ஷன் கமிஷன்கள், நிறுவனங்கள், அரசு ஊழியர்கள், கவர்னர் மற்றும் பல உள்ளன. ஊடக கதையாடல், பிரதான ஊடகங்களுக்கு ஒரு கதையாடல் உள்ளது. கேரளாவில் எந்த ஒரு பிரதான செய்தித்தாள்களோ அல்லது பிரதான ஊடகங்களோ மோடியையோ அமித் ஷாவையோ விமர்சிப்பதை நான் பார்த்ததில்லை. கேரளாவில் கூட அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். டெல்லியில நிச்சயமாக அது ஒரு புதிய இயல்பு நிலை. எனவே இது போன்ற வலதுசாரி சித்தாந்தத்தின் மகத்தான செல்வாக்கு மிகவும் பரவலாக உள்ளது. அதனால் கேரளாவிலும் நமக்கு அத்தகைய தாக்கம் இருக்கும். 2 போக்குகள் உருவாகி வருகின்றன. அதில் ஒன்று புதிய போக்குகள், அதாவது கிறிஸ்தவர்கள் திடீரென முஸ்லிம்களுக்கு எதிரானவர்களாக ஆகி வருகின்றனர். முன்பு ஒருபோதும் அப்படி இருந்ததில்லை. அது ஒரு கவலை அளிக்கும் ட்ரெண்டா? மேலும் இரண்டாவதாக மற்றொரு ட்ரெண்ட் என்னவென்றால், உயர் வர்க்க இந்துக்கள் இந்த இடது LDF இடமிருந்து விலகி பாஜகவை நோக்கி நகர்கிறார்கள். உங்கள் அடிப்படை ஆதரவு இந்து ஓட்டாகும். எனவே இந்த 2 போக்குகளும் ஏன் நிகழ்கின்றன? அதன் பின்னணி என்ன? அவர் கேசாவை பற்றி பேசிய போது அவர் சொல்வது சரிதான். அது புதிதாக உருவாகியுள்ள ஒரு அமைப்பு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், எல்லா இடங்களிலும் ஒரு சந்தர்ப்பவாத வர்க்கமும் உண்டு. எனவே பாஜகவிற்கு நெருக்கமாக இருப்பது இந்த எல்லா சலுகைகளையும் பெற்றுத்தரும் என்று அவர்கள் உணரும்போது இயற்கையாகவே பாஜகவை நோக்கி ஈர்க்கப்படும் ஒரு போக்கு இருக்கிறது. எனவே நான் கிறிஸ்தவ சமூகத்தின் ஒரு பிரிவினரை பார்க்கிறேன். நிச்சயமாக இப்போது களமிறக்கப்படும் சில முகங்கள் இருக்கின்றன. பெரும்பாலும் கிறிஸ்தவ சமூகம் பாஜகவுடன் இணைகிறது. நீங்கள் சொன்ன மற்றொரு அம்சம் அந்த இஸ்லாமோபோபியா, அதாவது தூண்டிவிடப்பட்ட முஸ்லிம் எதிர்ப்பு உணர்வுகள் கிறிஸ்தவ சமூகத்திலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் உலக அரசியலும் அதில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது. உலக அளவில் உலகளாவிய ரீதியில் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு கேம்பெயின் இருக்கிறது. மேலும் மற்ற இடங்களில் வசிக்கும் பல மலையாளிகள், உதாரணமாக ஐரோப்பாவிலோ அல்லது அமெரிக்காவிலோ அல்லது வேறு இடங்களிலோ தாக்கத்திற்கு உள்ளாகிறார்கள். மேலும் ஒவ்வொரு நாளும் உங்கள் அன்றாட வேலைகள் உண்மையில் மற்ற இடங்களில் உள்ள உங்கள் சகோதரர்கள் அல்லது சகோதரிகளாலும் தாக்கத்திற்கு உள்ளாகின்றன. நான் என் வாட்ஸ்அப்பை பார்த்தால் 50% வாட்ஸ்அப் வேறு எங்கிருந்தோ வந்திருக்கும். கேரளாவில் இருந்து அல்ல. அது வளைகுடா நாடுகள் அல்லது ஐரோப்பா அல்லது அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும். அதனால் அது ஒரு நிரந்தரமான தகவல் பரிமாற்றம். அது நடந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களுடன் உடன்படுகிறேன். பாருங்கள், கிறிஸ்தவ சமூகத்தின் ஒரு பிரிவினர் ஏறக்குறைய முஸ்லிம் சமூகத்தின் நிதி ரீதியான உயர்வை பற்றி என்ன? அதுவும் ஒரு காரணி. கடந்த 30 ஆண்டுகளில் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு ஆழமான தாக்கம் ஏற்பட்டுள்ளது. கல்வி, விழிப்புணர்வு மற்றும் பொருளாதார காரணிகளிலும். மேலும் நான் அதை பாராட்டுகிறேன். ஏனென்றால் அவர்கள் வேறு இடங்களில் சம்பாதித்த பணத்தை கேரளாவிற்குள் கொண்டு வருகிறார்கள், இங்கே முதலீடு செய்கிறார்கள். அதனால் அது அவங்களுக்கு மட்டுமே பயனளிக்கும். அதனால் பல சமயங்களில் மக்கள் புகார் கூறுகிறார்கள், நாங்கள் பார்க்கிறோம் சிறந்த நிறுவனங்கள், சிறந்த மருத்துவமனைகள் முஸ்லிம்களுக்கு சென்றுவிட்டன. நான் அது நல்லது என்று சொல்கிறேன். பொருளாதார நடவடிக்கையை யாராவது ஒருவர் ஆதரிக்க வேண்டும். நான் சொல்றது என்னவென்றால், மக்கள் செல்கிறார்கள். ஐரோப்பாவிற்கோ அல்லது அமெரிக்காவிற்கோ குடிபெயர்பவர்கள், அவர்கள் அங்கே ஒரு வில்லாவை வாங்குகிறார்கள், அதாவது ஒரு அடமானம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பணத்தை அங்கே செலவிடுகிறார்கள். நான் சொல்வது என்னவென்றால், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அல்லது வளைகுடா நாடுகளுக்கு செல்பவர், அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். அதில் ஏதேனும் உபரி கிடைத்தால்
அதை கேரளாவிற்கு கொண்டு வந்து இங்கே முதலீடு செய்கிறார்கள். துல்லியமாக கேரளாவின் பொருளாதார செயல்பாடு அப்படித்தான் செய்யப்படுகிறது. கிறிஸ்தவர்களுக்கு அந்த ஆதிக்கம் மக்களில் ஒரு பிரிவினர் பாருங்கள், அதாவது நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் என்று உணரலாம். அதை அவர்கள் சமாளிக்க வேண்டிய ஒன்று. அதுக்காக அவர்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது. மேலும் நீங்களும் அதிலிருந்து பயனடைகிறீர்கள் என்று நான் சொல்வேன். பொருளாதார நடவடிக்கையை, அதாவது ஒரு பிரிவினரிடமிருந்து பிரிக்க முடியாது. பாருங்கள், கேரளாவில் நடந்த உள்கட்டமைப்பு வளர்ச்சியை பற்றி நான் எப்போதும் அவர்களிடம் சொல்வேன். கடந்த 10 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி அடிப்படை கட்டமைப்பில் மட்டும் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கேரளாவில் உருவாக்கப்பட்ட அந்த பொருளாதார வேகம், அது அனைவருக்கும் உதவியிருக்கிறது. ஒரு சமூகம் விடுபட்டு விட்டது என்பதல்ல. அதனால் இங்குள்ள முஸ்லிம் சமூகத்தால் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்டாக இருந்தாலும் கூட அது மற்றவர்களுக்கும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. நம்ம அது நேர்மறையாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் வெறுப்பு, பகைமை மற்றும் சந்தேகம் என்று சொல்லப்படுவதை கேரள சமூகத்திற்கும் கொண்டு வரும்போது மக்களில் ஒரு பிரிவினருக்கு அந்த வழியில் சிந்திக்கக்கூடிய போக்கு இருக்கலாம். அதைத்தான் பாஜக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறது. கேரளா ஸ்டோரி போன்ற பிரசார படங்கள் இங்குதான் ஒரு பங்கு வகிக்கின்றன. நீங்கள் 2ஆம் பகுதிக்கு பதிலளிக்கல. அது என்ன? இந்துக்கள் LDF-ஐ விட்டு விலகிச் செல்கிறார்கள். மேலும் உங்கள் சபரிமலை தொடர்பான அந்த பல்டி என்பதும் ஒரு காரணம். அதுவும் ஒரு காரண காரியம் இல்லையா? அதாவது அவர்கள் விலகிச் செல்கிறார்கள், நீங்களோ இல்லை, நாங்கள் அந்த நிலைப்பாட்டை எடுக்கப் போவதில்லை என்று சொல்ல விரும்புகிறீர்கள். நான் அதற்கு பதிலளித்து விட்டேன் என்று நினைத்தேன். ஏனென்றால் நாம் முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்க முடியாது. பாருங்கள், நாம் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதி. பாருங்கள், இவ்வளவு வெறுப்பும் விரோதமும் பரப்பப்பட்டு வருகிறது. ஒரு மலையாளி அதிலிருந்து எப்போதும் விலகியே இருப்பார் என்று நீங்கள் நினைக்க முடியுமா? இல்லை, நாமும் பாதிக்கப்படுகிறோம். கேரளாவிற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இடையில் பெர்லின் சுவர் என்று எதுவும் இல்லை. சரி. ஆம், அதைத்தான் நான் சொல்கிறேன். அதனால் பிரதமர் இங்கு அடிக்கடி வந்து போகிறார். உள்துறை அமைச்சர் இங்கு அடிக்கடி வந்து போகிறார். முழு ஊடகமும் இங்கே வந்து குவிகிறது. கட்டி எழுப்பப்பட்ட பிரச்சாரத்தின் வீச்சிலிருந்து கேரள மக்கள் அதிலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, நாங்கள் பாதிக்கப்படுவோம். ஒரு பிரிவினர் பாதிக்கப்படுவார்கள். நாயர் சமூகம், நீங்கள் சரியாகச் சொன்னது போல, உண்மையில் நாயர் சமூகத்தின் ஒரு பிரிவினர் காங்கிரஸ் அதன் மோசமான விளைவுகளை சந்திக்கிறது. ஏனெனில் அப்படியானால் அதனால் உங்கள் அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் மறுசீரமைக்க வேண்டியிருந்ததா? பாருங்கள், அதாவது எங்களிடம் உள்ள வளங்களை அதனை முறியடிக்க நாம் திறம்பட பயன்படுத்த வேண்டும். நான் உங்களிடம் சொன்னது போல, நான் சொன்ன இந்த 4 Mகள், அதாவது பணம், ஊடகம், மேலாண்மை மற்றும் ஆள்பலம் போன்றவற்றில் நாம் பல மைல்கள் பின்தங்கியுள்ளோம். இப்போது நீங்கள் சில மாவட்டங்களை பார்த்தால், நகராட்சி நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்கு சென்றால் கூட நீங்கள் UP பதிவு, பீகார் பதிவு, மத்திய பிரதேச பதிவுகள், தொழிலாளர்கள், அவர்களில் 100கணக்கானோர் அங்கே இயங்குவதை காண்பீர்கள். அது அங்கிருந்து அனுப்பப்பட்டுள்ளது. எவ்வளவு பணம் இங்கே வருகிறது? கேரளாவில் ஒரு நள்ளிரவு கொள்ளை நடந்தது. கர்நாடக பாஜகவில் இருந்து ஒரு லாரி நிறைய பணம் அனுப்பப்பட்டது. அது கேரளாவில் பாஜகவினரால் மட்டுமே கொள்ளையடிக்கப்பட்டது. அப்படியென்றால் அதற்கு என்ன அர்த்தம்? பாருங்கள், அமித் ஷா கூறிய அறிக்கைகளில் ஒன்றை நான் நினைவு கூர்கிறேன். அவர் சொல்கிறார், எனக்கு UPயை விட கேரளா கிடைத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். அதுதான் அவருடைய கூற்று. அதனால் பாருங்கள், பாஜக கேரளாவிற்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது என்று. UPயை விட கேரளாவை ஒரு தட்டில் வைத்து பெறுவதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைவார். அதுதான் பாஜகவின் நிலைப்பாடு. அதனால் அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை அவர்கள் கேரளாவிற்கு அளிக்கிறார்கள். நீங்கள் மொபைல் மலையாளியை பற்றி பேசினீர்கள். மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் மலையாளி உலகத்தை மட்டுமல்ல, நாட்டையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். போரின் தாக்கம் எந்த அளவுக்கு உள்ளது? அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துகிறது? இந்த போர் பிரச்சினை குறித்து பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றும் நீங்கள் கேட்டீர்கள். அது எலெக்ஷன் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது? பெரும் தாக்கம் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். பாருங்கள், 12% மலையாளிகள், இது நான் கண்டறிந்த ஒரு புள்ளி விவரம், வளைகுடா நாடுகளில் வசிக்கிறார்கள். அது தோராயமாக 10 to 12% இருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு வீட்டிலும் அங்கு வருமானம் ஈட்டும் ஒருவர் இருக்கிறார்.
மேலும் நமது பார்வை, அடிப்படைகள், நோக்குநிலைகள் கூட அங்குள்ள மக்களால் செல்வாக்கிற்குள்ளாகின்றன. நம்மிடம் உள்ள பாணி, உணவு வகைகள் கூட, நீங்கள் இங்குள்ள உணவகங்களை பார்த்தால் வளைகுடாவில் உள்ள பெரும்பாலான உணவு வகைகள் இங்கும் வந்து சேர்ந்துள்ளன. நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறு பகுதியும் அங்கு செல்வாக்கிற்கு உள்ளாகியுள்ளது. எனவே ஒரு சிறிய சம்பவம் நடந்தால் அது கேரளாவிலும் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாக அது நம்மை மிகவும் மோசமாக பாதிக்கும். அவ்வளவெனால் உங்களிடம் சொல்ல முடியும். ஆனால் ஒரு தேர்தல் இதன் தாக்கம் என்னன்னு நான் நினைக்கிறேன். தேர்தல்கள் அதாவது பலர் இங்கு வந்து ஓட் நிலையில் இருக்க மாட்டார்கள். அது ஒரு விஷயம், அது ஒரு காரணி. ரெண்டாவதாக, நான் அவ்வளவா பார்க்கல. திரும்பி வர வேண்டியவர்கள் உங்கள் வாக்காளர்களா? இல்லை, நான் சொல்வது எல்லா பிரிவிலிருந்தும் அது ஒன்றும் அவ்வளவு அது ஒரு கணிசமான எண்ணிக்கை என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் அரசியலின் மீதான தங்களது ஆர்வத்தின் காரணமாக பலரும் இங்கு ஓட்டு வருகிறார்கள். காரணம், அவர்களில் பலர் இங்கு மாணவர் அரசியலில் இருந்திருப்பார்கள். அவர்கள் தீவிரமாக செயல்பட்டிருப்பார்கள். அதனால் கேம்பெயின் பார்க்க அவர்கள் இங்கு இருக்க விரும்புகிறார்கள். பாருங்கள், அது கேரளாவில் அது ஜனநாயகத்தின் ஒரு கொண்டாட்டம். அது ஒரு கேள்விக்கு பதிலளிக்க முடியும். தேர்தல்களில் உண்மையான தாக்கம் இல்லை. தேர்தல்களில் அப்படியாக உண்மையான தாக்கம் இல்லை. ஆனால் எக்கானமி மற்றும் பிற அம்சங்களில் ஆம். நீங்களும் காங்கிரசும் ஒருவரை ஒருவர் பாஜக என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறீர்கள். ஆனால் 2024 தெற்கு மற்றும் மத்திய பகுதியில் நீங்கள் நிறைய வாக்குகளை இழந்தீர்கள், முக்கியமாக பாஜகவிடம். அப்படியென்றால் 38%க்கும் 41%க்கும் இடையில் சிக்கிக் கொண்டது போல் தோன்றும் காங்கிரஸை விட பாஜக உங்கள் உண்மையான எதிரி இல்லையா? இந்த பிராந்தியங்களில் நீங்கள் 10%, 12% குறைந்தீர்கள். மேலும் 10% பாஜகவுக்கு சென்றது. அப்படி என்றால் பாஜகவை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்படலையா? மேலும் அவர்களை பின்னுக்கு தள்ளாமல் உங்களால் உண்மையில் வின் முடியாது. பாருங்கள், நீங்கள் 20 வருடங்கள் பின்னோக்கி சென்றால் பாஜக சுமார் 6%, 7% இருந்தது. இப்போது அவர்களிடம் 15% உள்ளது. மக்களவையில் 19% அடையலாம். ஆனால் 15% முதல் 16% வரை இருப்பதாக நான் உணர்கிறேன். ஓட்டு இடதுசாரிகள் இடமிருந்து மட்டுமல்ல, யுடிஎஃப் இடமிருந்தும் ஏறக்குறைய சென்றுவிட்டது. அப்படித்தான் நான் உணர்கிறேன். இரண்டாவது அம்சம் என்னவென்றால் சித்தாந்தம். நிச்சயம். ஆனால் உங்களுடையது இன்னும் அதிகமாக ஊசலாடுகிறது. அவங்க எலெக்ஷன், பொது எலெக்ஷன் மற்றும் சட்டமன்றத்துக்கு இடையில் 2%, 3% நகர்கிறார்கள். கடைசி 2 முறைகளில் நீங்கள் பகுதிகளில் 45%-இலிருந்து 32% குறைந்திருக்கிறீர்கள். இல்ல, ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. பாருங்க, லோக்சபாவில் எலெக்ஷன், நீங்க லோக்சபாவை எலெக்ஷன் பார்க்குறீங்க. லோக்சபா தேர்தல் வரும்போது 2 முக்கிய போட்டியாளர்கள் காங்கிரஸ் மற்றும் பாஜக. இயற்கையாகவே மக்கள் பாஜகவை அதிகம் ஆதரிக்க முனைகிறார்கள். ஏனென்றால் மோடி காரணி இருக்கிறது. பாஜக அங்கே உண்மையிலேயே ஒரு சக்தி. மேலும் பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ். எனவே போக்கு என்னவென்றால், அதாவது நாங்கள் லூஸ் அதிகமாக இழக்கிறோம், அதாவது சரிவு இடதுசாரிகள் இடமிருந்து அதிகமாக இருக்கும். எனவே அது பகுத்தறிவு மற்றும் தர்க்கரீதியானது. ஆனால் எங்கள் நிலைப்பாடு பற்றி நீங்கள் என்னிடம் கேட்டால், கருத்தியல் ரீதியாகவோ அல்லது நம்பிக்கையின் அடிப்படையிலோ நாங்கள் பாஜகவுக்கு எதிராக நிறுத்தப்பட்டுள்ளோம். அரசியல் ரீதியாக நாங்கள் யுடிஎஃப்-ஐ எதிர்த்து போராடுகிறோம். அதுதான் 2004 நாங்கள் காங்கிரஸ் வேட்பாளர்களை தோற்கடித்து 63, 64 லோக்சபா இடங்கள் வரை பெற்றதற்கு காரணம் அதுதான். நாங்கள் டெல்லிக்கு வந்தோம். ஒரு தட்டில் வச்சு நாங்கள் அதை மன்மோகன் சிங்குக்கு கொடுத்தோம். நீங்கள் ஆட்சி செய்யுங்கள், நீங்கள் அரசாங்கத்தை அமையுங்கள், எங்களுக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் கூட திரும்ப வேண்டாம் என்றுதான் நாங்கள் சொல்வோம். காஸ் இணைப்பு, அதுதான் எங்கள் திடமான நம்பிக்கை. ஆனால் நான் உங்களிடம் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். பாஜகவை தள்ளி வைக்க காங்கிரசுக்கு ஆதரவளிப்பதில் நாங்கள் காட்டும் உறுதியை காங்கிரஸ் ஒருபோதும் திரும்பச் செய்ததில்லை. மன்னிக்கவும், அந்த விஷயத்திற்கு மீண்டும் வருகிறேன். ஒரு பொது எலெக்ஷனில் 20% பேர் பாஜகவுக்கு வாக்களித்திருந்தால் அந்த கூடுதல் 5% பேர் இப்போது பாஜகவுக்கு வாக்களிப்பதில் உள்ள குற்ற உணர்ச்சி, பயம் எதுவாக இருந்தாலும் அதை கடந்து விட்டார்கள். அப்படியானால் அவர்கள் மீண்டும் பாஜகவுக்கு வாக்களிப்பதை எது தடுக்கப் போகிறது? உங்களுக்கு ஒரு எல்லை கோடு இருக்குது, நீங்கள் பாஜகவை ஓட் மாட்டீங்க.
இப்போ நீங்கள் அந்த கோட்டை தாண்டி விட்டீர்கள், லட்சுமண ரேகாவை. அப்படியானால் இன்னும் அதிகமான மக்கள் பாஜகவை ஓட்டு தயாராக இருக்கிறார்களா? பாஜகவுக்கு 19% கிடைத்த போது நான் பிரெடிக்ட் செய்தேன். அது பல பத்திரிகைகளிலும் கூட பதிவாகியுள்ளது. உள்ளாட்சி மன்றத்தில் அது 4% குறையும் என்று. அது அப்படித்தான் நடந்தது. மேலும் என்னால் சொல்ல முடியும், இந்த முறை லோக்சபாவில் அவர்களுக்கு கிடைத்த ஓட் கிடைக்காது. ஏன்னா பாஜக ஒரு பெரிய பிளேயர் இல்ல. அவர்கள் ஒருவேளை ஒரு டஜன் தொகுதிகளில் ஒரு பிளேயராக இருக்கலாம், அதற்கு மேல் இல்லை. ஆக பாஜக அதிக வாக்குகளை பெறக்கூடும் என்ற அந்த பயம் மேற்கோள் குறிகளுக்குள் சொல்கிறேன். அதை நான் பார்க்கவில்லை. உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று, பாஜக உங்கள் பார்ட்டியை இன்னும் அதிகமாக பாதிக்கும் என்பது இல்லை, அங்கே ஒரு கோட்பாடு இருந்தது. அது கேரளாவில் பரப்பப்பட்டது. அதாவது 15% வரை அது காங்கிரஸை பாதிக்கும். அந்த வரம்பை ஒருவேளை பாஜக 15% வரம்பை தாண்டினால் அது இடதுசாரிகளை பாதிக்கும். அது பல சோஃபாலஜிஸ்டுகளின் கோட்பாடாக இருந்தது. உங்களை போன்றவர்கள் அல்லது உங்கள் பின்தொடர்பவர்கள் அல்லது பக்தர்கள் சோஃபாலஜிஸ்டுகளை நம்பாதீங்க. செரிஸ் ஆனால் தோல் அது அப்படி இல்லை. பாருங்கள், அவர்களுக்கு வாக்குகள் எங்கிருந்து கிடைக்கின்றன, எந்த கான்ஸ்டிடியூவன்சி, அவங்க யாருடைய வாங்ஸ்டர்களை பிரிக்கிறார்கள், இவை அனைத்தும் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றன. அதனால் அவர்கள் ஓட் பெறுவதை பற்றி ஒரு மேக்ரோ லெவல் அனாலிசிஸை நீங்கள் கொண்டிருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் சமூகத்தின் வளர்ந்து வரும் நிதி உறுதிப்பாட்டை பற்றியும் அது ஒரு நல்ல விஷயம் என்றும் நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் வளர்ந்து வரும் ஒரு அரசியல் உறுதிப்பாடும் உள்ளது. முஸ்லிம் லீக்கை தவிர இப்போது ஜமாத் இஸ்லாமியின் தடம் வளர்ந்து வருகிறது. இது இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் போன்ற பல சமூகங்களை பாதுகாப்பற்றதாக உணர வைக்கிறது. மேலும் காங்கிரசுக்கு ஆதரவாக, எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக முஸ்லிம் ஓட்களின் இந்த ஒருங்கிணைப்பு இந்த எலெக்ஷனில் உங்களை பாதிக்காதா? நான் கடைசி பகுதியிலிருந்து தொடங்குகிறேன். யூடிஎஃப்க்கு ஆதரவாக முஸ்லிம் வாக்குகள் ஒருங்கிணைப்பு என்று எதுவும் இல்லை. சில இடங்களில் நிச்சயமாக மோடி யூடிஎஃப் அதிலிருந்து பயனடையலாம். உதாரணமாக மலப்புரம் மெஜாரிட்டி இடங்களை யூடிஎஃப் பெறலாம். மற்ற தொகுதிகளில் முஸ்லிம் சமூகம் என்றால் என்ன, அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்களுக்கும் புத்திசாலித்தனம் இருக்கிறது. அதனால் யூடிஎஃப்க்கு ஆதரவாக முஸ்லிம் வாக்குகளின் துருவமுனைப்பு அல்லது குவிப்பு என்று எதுவும் இல்லை. அது அப்படி நடக்காது. லோக்சபா எலெக்ஷன்வின் போது நிச்சயமாக நான் உங்கள்கிட்ட சொன்னது போல் அது யூடிஎஃப் மட்டும் அல்ல. அதாவது 2 முக்கிய ஆட்டக்காரர்கள் காங்கிரஸ் மற்றும் பாஜக. இயற்கையாகவே அவர்கள் சாய்ந்துள்ளனர். அவர்கள் என்னை ஓட் செய்தாலும் நான் அங்குள்ள பொறுப்பை ஏற்பேனா, அதாவது ஏற்றுக்கொள்வேனா என்பதில் அவர்களுக்கு உறுதியாக தெரியவில்லை. அதாவது அங்கு கவலைக்குரிய பல பகுதிகள் உள்ளன. அதாவது உங்கள் முதல் அம்சத்தில் ஜமாத் இஸ்லாமியில் ஒரு தீவிர போக்கு உள்ளது. நாங்கள் அதை தாக்கி வருகிறோம். ஆனால் என்னால் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும், அவை அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. தீவிர இந்து அமைப்பு, தீவிர முஸ்லிம் அமைப்பு, தீவிர கிறிஸ்தவ அமைப்பு, அவை முற்றிலும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. விஷயங்கள் சமிக்ஞை செய்யப்படுவது நடக்கிறது. மற்ற இடங்களில் நடப்பதைப் போலவே ஓவைசியும் ஆர்எஸ்எஸும் வேறு வழியில் ஒத்துழைக்கிறார்கள். அதனால் அவர்கள் தனிமைப்படுத்தப்படவில்லை என்று நான் உணர்கிறேன். அவர்களை பொறுத்தவரை அதாவது மிகப்பெரிய எதிரி இடதுசாரிகள்தான். ஏனென்றால் இடதுசாரிகள் கேரளாவை பாதுகாப்பதில், அதாவது ஆர்எஸ்எஸையோ அல்லது வேறு எந்த தீவிர அமைப்பையோ இங்கு காலூன்ற அனுமதிக்காமல் இருப்பதில் முன்னோடியாக இருந்துள்ளனர். மேலும் என்னால் சொல்ல முடியும், பினராயி விஜயனின் மிகப்பெரிய சாதனை என்னவாக இருக்கக்கூடும் என்று நீங்கள் என்னிடம் கேட்டால், கேரளாவின் சமூக கேபிட்டலை மேம்படுத்தியது என்று நான் சொல்வேன். நான் தான் நலத்திட்டங்கள் அல்லது நான் பொருளாதார வளர்ச்சி அல்லது தேசிய நெடுஞ்சாலைகளை தேர்ந்தெடுக்க மாட்டேன். தனிப்பட்ட முறையில் இது நான் பார்ட்டியின் செய்தி தொடர்பாளராக பேசவில்லை. தனிப்பட்ட முறையில் இந்தியாவை பார்த்த ஒருவன் என்ற முறையில், இந்த கொடூரமான சம்பவங்கள் பலவற்றை கண்டவன் என்ற முறையில், பினராயி விஜயனின் மிகப்பெரிய சாதனை கேரளாவின் சமூக கேபிட்டலை மேம்படுத்தியதும் செழுமைப்படுத்தியதும் தான் என்று நான் சொல்வேன். எனவே இந்த சமூக கேபிட்டல் தகர்ப்பதற்காக இந்த தீவிர அமைப்புகள் கைகோர்த்து செயல்படுகின்றன. ஏதோ ஒரு விதமான புரிதல் இருக்கிறது. இது இந்த அமைப்புகளுக்கு இடையே இருக்கும் ஒரு விதமான ஒத்திசைவு. அதனால தான் நாங்கள் இந்த அமைப்புகளை உறுதியாக எதிர்த்து வருகிறோம். ரொம்ப சிரிவா,
நன்றி. இந்த ரொம்ப சிக்கலான எலெக்ஷனின் சுருக்கத்தோட முடியுங்க. எளிமையாக 3 முக்கிய பிரச்சனைகள் என்ன, பின்னர் நிச்சயமாக யார் வின் செய்ய போகிறாங்க? எளிமையானது. நீங்க கேட்டதிலேயே எளிமையான கேள்வி. யார் வின் செய்ய போகிறார்கள்? நாங்க வின் செய்ய போறோம். இடதுசாரிகள் வின் செய்ய போகிறார்கள். ஆம், அது ஒரு நல்ல ஆரம்பம். பாருங்க, ஒரு விஷயம் 3 முக்கிய பிரச்சனைகள். இன்னும் ஒரு விஷயம் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறது. நாங்கள் இந்த எலெக்ஷனை செயல்திறன் என்ற தளத்தில் முன்வைத்துள்ளோம். அதிலிருந்து எங்களுக்கு முற்றிலும் எந்த கவனச்சிதறலும் இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கு செயல்பாட்டின் அடிப்படையில் அவர்களால் இடதுசாரிகளை எதிர்கொள்ள முடியாது என்பது புரிகிறது. அதனால் அவர்கள் இந்த சம்பந்தமில்லாத விஷயங்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். அதாவது, யாருக்கோ ஒரு மறைமுக புரிதல் இருப்பது, புனிதமற்ற கூட்டணி இருப்பது, இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறோம். 3 முக்கிய பிரிவுகளில் இடதுசாரிகள் செயல்பட்டுள்ளனர். சமூக கேபிட்டல், அதை நான் சற்று ஒதுக்கி வைக்கிறேன். ஏனென்றால் அது தற்சமயம் எனது அரசியல் பார்ட்டியின் விவரிப்பாக இல்லை. ஆனால் அந்த 3 பிரிவுகளில் ஒன்று மக்கள் நல அரசியல். கேரளாவில் தீவிர வறுமை ஒழிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மாடல். இது பலராலும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவிலிருந்து ஒருவர் என்னை அழைத்து, பெர்னி சாண்டர்ஸ் மற்றும் இது போன்றவர்கள் கூட அதை பற்றி, அந்த நலத்திட்ட நடவடிக்கைகள் பற்றி விவாதிப்பதாக கூறினார். மேலும் 2வது விஷயம் சமூக குறியீடுகள், சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற சமூக துறைகளில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் கேரளாவில் உள்ள பள்ளிகளில் ஒன்றிற்கு சென்றால் ஆச்சரியப்படுவீர்கள். இது ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகமா? நீங்கள் அப்படி கூட நினைக்கலாம். அதன் உள்கட்டமைப்பு ஸ்மார்ட் வகுப்பறைகள். மேலும் 3வது என்னவென்றால், நாங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு அல்லது அது போன்ற முதலீடுகளுக்கு ஆதரவானவர்கள் இல்லை என்று இடதுசாரிகள் மீது எப்போதும் ஒரு களங்கம் இருந்தது. அந்த களங்கம் முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டுவிட்டது, நீக்கப்பட்டுவிட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மற்றும் பிற துறைகளில் கேரளாவிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கேரளாவை முன்னோக்கி செலுத்தியுள்ளது. பாருங்கள், கடந்த ஆண்டு 2,58,00,000 சுற்றுலா பயணிகள் கேரளாவிற்கு வந்தனர். 1 வருட காலத்தில் அது மக்கள் தொகைக்கு இணையாக இருக்கும். ஆகவே கேரளாவில் பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. மேலும் நமது அரசியல் எதிரிகள் நம்மை நோக்கி விரல் நீட்டும் நிலையில் இல்லை என்று நான் உணர்கிறேன். அதனாலதான் அவர்கள் கேம்பெயினுக்கு முக்கியமில்லாத மற்ற பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள். ஆனால் அது மக்களை பாதிக்கக்கூடும். ஆகவே அதையும் முறியடிப்பதற்காக எங்கள் கவனம் திசை திருப்பப்படுகிறது. அதுதான் பிரச்சனை. இல்லை, உங்கள் சுருக்கத்தில் உங்கள் முக்கிய கருத்துகள் அனைத்தையும் கூறிவிட்டீர்கள். அவர்களின் சாதகங்களை சுருக்கமாக கூறுவது பற்றி என்ன? பாருங்கள், கேரளாவில் 10 வருடங்களாக ஆட்சியில் இல்லை. மேலும் கேரளா என்னால காங்கிரசின் வேதனையை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் பாருங்கள், காங்கிரசின் அடித்தளம் கேரளாவில்தான் உள்ளது. காங்கிரஸ் மேலிடம் உண்மையில் கேரளாவை நம்பியுள்ளது. கேரளாவில் அவர்களால் வின் முடியாவிட்டால் அது காங்கிரஸ் மேலிடத்தை அசைக்கப் போகிறது. அதனாலதான் அவங்க முகசும் வேர்ஸ் அப்பெல் பீஸ்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் கேரளா இல்லாமல் காங்கிரஸ் மேலிடம் வேரோடு சாய்க்கப்படும் என்று நான் உணர்கிறேன். இது நான் உங்களிடம் சொல்கிறேன். இது எனது யூகம். அந்த குடும்பத்திற்கு இனி அந்த புனிதம் இருக்காது. ஆகவே அதனால்தான் அவர்கள் உணர்கிறார்கள் கேரளா மிகவும் முக்கியமானது. மேலும் அவர்கள் எப்படியாவது கேரளாவை அடைந்தே ஆக வேண்டும். இதுதான் உங்களுக்கு முன்னிருக்கும் போர். பாஜக அவர்களால் இப்போது காலூன்ற முடியவில்லை என்றால் எப்போது காலூன்ற போகிறார்கள்? அவ்வளவுதான் விஷயம். அவர்களின் சாதகங்கள் என்ன? அவர்களின் சாதகங்கள் நிச்சயமாக இயல்பாகவே நான் உங்களிடம் சொன்னது போல தேர்தல்களில் செல்வாக்கு செலுத்தும் இந்த எல்லா குறியீடுகளிலும் அவர்கள் எங்களை விட பல மைல்கள் முன்னால் இருக்கிறார்கள். அவர்கள் பணத்தை கொட்டும் விதம், அவர்கள் அமைப்புகளில் செல்வாக்கு செலுத்தும் விதம், அவர்கள் கேரளாவில் எலெக்ஷன் ஆணையத்தின் பத்திரிகை வெளியீடு ஒரு தாமரை சின்னத்துடன் வருகிறது. ஆக அமைப்புகள் எந்த அளவிற்கு துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன என்றால், ஆளுநர் ஒரு அடியாளை போல இருக்கிறார். எனவே பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் இப்பொழுது கேரள அரசியலில் காலூன்றவில்லை என்றால் அவர்களுக்கு அது மிகவும் கடினமாக இருக்கும். சிபிஎம்ஐ பற்றி என்ன? நீங்கள் லூசுனால் அதாவது நீங்க எங்குமே இருக்க மாட்டீங்க. நாங்கள் இருக்க மாட்டோம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எங்களுக்கும் கூட அப்படித்தான் என்று என்னால் சொல்ல முடியும். ஆக சரியாக சொன்னீர்கள். நான் சற்று, அதாவது எனது பெயரளவிலான
பார்ட்டியிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறேன். இந்த ஆட்டக்காரர்களில் 3 பேருக்கு கேரள அரசியல் மிகவும் முக்கியமானது. மேலும் எங்களை பொறுத்தவரை இது சிபிஎம் இன் நிலைத்திருப்புக்காக மட்டுமல்ல, இடதுசாரி செல்வாக்குக்காகவும் என்று நாங்கள் உணர்கிறோம். பாருங்கள், இடதுசாரி சித்தாந்தத்திற்கு கேரளாவின் 4 எல்லைகளுக்கு அப்பால் மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். ஏனென்றால் நாங்கள் கேரளாவில் இருக்கிறோம். நாங்கள் கேரளாவில் இருப்பதால் உலகளவில் நாங்கள் விவாதிக்கப்படுகிறோம். ஆகவே கேரளாவில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாவிட்டால் அது அதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நானும் அதை ஒப்புக்கொள்கிறேன். அப்படியானா நீங்க செய்யறது ஒரு புதிய இடதுசாரியை முன்னிறுத்துவதுதான். இது கேரளாவில் ஒரு புதிய இடதுசாரி என்று அழைக்கப்படுகிறது. அது நீங்கள் ஒரு புதிய இடதுசாரியை காணலாம். என்னை பொறுத்தவரை இது ஒரு இடதுசாரி மட்டுமே. அம்பேத்கர் நன்றி அடூர். மிஸ்டர் நன்றி.